கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு புதிய நாளுக்காக அதிகாலை வேளையிலே தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையிலே தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா இப்படியாக ஜெபிக்கிறார். நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே எத்தனையோ தீமையான காரியங்கள் உண்டு. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை இருக்கக்கூடாது. இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ தீமையான காரியங்களை செய்து இந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகிறார்கள். மற்றவர்களை புறங்கூறி குற்றம் சாற்றி சில குடும்பத்துக்குள்ளே வீண் வார்த்தையினாலே, சில குடும்பத்துக்குள்ளே பாவ காரியத்திலே, சில குடும்பத்துக்குள்ளே கையிலே அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போற காரியங்கள், இப்படி எத்தனையோ காரியங்கள். சில குடும்பத்திலே சிந்தனைக்குள்ளே தீமையான காரியங்கள் யோசித்து கொண்டே இருப்பார்கள். சில குடும்பத்துக்குள்ளே இருதயத்திலே தீமையினால் நிறைந்திருக்கும். நித்தம் நித்தம் அவருடைய இருதயம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கு என்று பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, தீமை நின்று காக்கும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஜெபத்தை யார் செய்தா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வெளிப்பட்ட காலத்திலே தம்முடைய சீசர்களிடத்தில் இப்படியாக ஜெபிக்கிறார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நம்ம டெய்லி நைட்டு ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றோம்? அப்பா, இன்னைக்கு நாளில் நமக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குப்பா. இரவு நேரத்தில் எனக்கு இன்பமாக நித்திரை தாங்க. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் செஞ்சிருந்தாலும் என்னைய மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பல காரியங்களையும் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து ராஜா எப்படி ஜெபிக்கிறாரு? தீமை நின்று காக்கும்படி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது தீமையான காரியம் இருந்துச்சுன்னா இரவு நேரத்தில் நம்ம தூங்க போறோம். அப்ப என்ன ஜெபம் பண்ணணும்? அப்பா, உமக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. நிறைய குடும்பத்தில் பாருங்க, டிவியை பல மணி நேரமா தலையை உள்ள விட்டு உள்ளே இருந்துருவாங்க, வெளியே வரமாட்டாங்க. நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அம்மா அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தாத்தா பாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வீட்டில் பெரியவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க என்னெல்லாம் பார்க்கணுமோ பார்த்து முடிச்சுட்டு ராத்திரி நேரத்தில் இயேசுவே இயேசுவே இயேசுவே. இன்னைக்கு நம்ம எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களை பின்பற்றும் போது நம்ம நிறைய ஆபத்துகளை சிக்கி ஒழிகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே 2016 2015 கர்த்தருடைய ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக பல உபத்திரத்தில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் பைபிள் எடுத்து உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் எப்படி தெரியுமா ஜெபிப்பேன்? பைபிளை வாசிக்கும்போது அந்த வசனத்தில் நான் ஏதாவது மிஸ்டேக்காக இருப்பேன், உடனே அப்படியே கண்களை மூடி, அப்பா, இந்த வசனத்துக்கு நான் இன்னும் உண்மையாக இல்லைப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும்ப்பா அப்படின்னு ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தில் அவ்வளோ கண்டென்ட் இருக்கும்.
வேத வசனங்களை இரவும் பகலுமாக தியானித்து அதன்படி செய்கிற மனுஷன் அவங்க என்ன செஞ்சாலும் வாய்க்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏதாவது தீமையான காரியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். நைட் நேரம் வந்துட்டோடனே சும்மா அப்படிலாம் இருக்கக்கூடாது. செல்ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா வீட்டில் வந்த உடனே சார்ஜ் உடனே போடும். அதே போல் ராத்திரி வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, பகல் நேரத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், தேவையில்லாத இடத்துல எங்கெல்லாம் இருந்தோம், வீணான காரியத்தை எதெல்லாம் பின்பற்றணும், வீண் வார்த்தை என்னெல்லாம் பேசணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல எங்கெல்லாம் நின்னோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம இன்னைக்கு தீமை செஞ்சுருக்கோமா நன்மை செஞ்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ ஆரம்பிச்சாச்சுன்னா, பொறுமையாக இருக்க ஆரம்பிச்சாச்சுன்னா, கர்த்தருடைய கட்டளை கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலே சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, சோதனைக்காரன் வராதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிங்கள் என்றார். அதனால் 1 மணி நேரம் தினமும் ஜெபிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் குறைச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பதவியிலே காத்திருந்து நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுங்க. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்க. மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷன் மாய்க்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான். சுவாசமுள்ள மனுஷனை நம்ப கூடாது என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் ஏன் கண்ணீர் வடிக்கிறாங்க, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரையாவது நம்பிட்டே இருப்பாங்க. மனுஷனை நம்பி 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 சாபத்துக்குள்ளே சிக்கி விடுகிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, மனுஷன் நமக்கு எதையாவது செய்வான்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அடுத்த நாள் பார்த்தா அவங்க இருந்தால் தான் உண்டு. ஏன்னா சுவாசத்தை தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு மனுஷன் அந்த பூமியில் 70 வயசு 80 வயசு வரையும் வாழணும் அப்படின்னா சுவாசத்தை தரணும். நாளைக்குள்ள எல்லா கால்குலேஷன் நம்ம போடுறோமே, இன்னைக்கு நம்மள்ட்ட என்னெல்லாம் குறை இருக்குன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபித்தால் அதனுடைய கண்டென்ட் வேற. இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா எப்படி ஜெபிக்கிறாரு? தீமை நின்று காக்கும்படி நம்மளும் அப்படி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, எங்களுக்காக ஜீவனை தந்த தேவகுமாரனுடைய பாதபடியிலே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எங்களுக்குள்ள வந்த பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, விசேஷமாக சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய பாதபடியிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கண்ணீரோடும் பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் குடும்பத்துக்குள்ளே பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையோடு பலவிதமான நெருக்கமான சூழ்நிலையோடு பல குடும்பத்துக்குள்ளே நிந்தை அவமானம், பல குடும்பத்துக்குள்ளே நான் ஏன் வாழ வேண்டும், நான் மனிதனை நம்பி மோசம் போய்விட்டேன், நான் எதற்காக வாழ வேண்டும் என்று பல குடும்பத்திலே அப்பா இணைந்து ஜெபிக்கிறாங்க. எங்களுடைய நிலைமை நன்றாக அறிந்தவர் நீர் மட்டும்தான்ப்பா. உம்முடைய கண்களுக்கு விரோதமாக எத்தனையோ பாவம் பண்ணிட்டோம்ப்பா. உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எத்தனையோ காரியம் செய்திருக்கோம்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த இரவு நேரத்திலே நிறைய குடும்பத்திலே அப்பா குடும்பமாக இணைந்திருக்கிறாங்க. நிறைய இடத்துக்குள்ளே அப்பா இணைந்து ஜெபிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் பாதவிலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும் ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய அன்பை ஒவ்வொரு குடும்பமும் அறிந்து கொள்ள வேண்டும் ராஜா. இந்த இரவு நேரத்திலே தீமை நின்று காக்கும்படி எங்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்கிறீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்காங்களோ, இரவு நேரத்தில் வரக்கூடிய எல்லா பொல்லாத கிரிகளும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை பத்திரமாக நீங்க பாதுகாக்க வேண்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து ராஜானுடைய பாதபடியிலே எங்களை தாழ்த்திரோம், சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்துக்குள்ளே அப்பா போட் தொழில் கடலுக்குள்ளே போயிட்டு வராங்க. அப்பா வருமானம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. சில குடும்பத்தில் விவசாயத்தில் எனக்கு லாபம் இல்லை, நான் பழைய மாதிரி உழைக்கிறேன், ஆனாலும் என் தேவன் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம்
என்னோட வாழ்க்கையில பஞ்சங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லி பல குடும்பத்துல இணைந்து ஜெபிக்கிறாங்க. அப்பா, உங்களுடைய கண்ணீருக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா இந்த வருஷத்துல சகல காரியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குடும்பத்துல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாம் விலகி போகட்டும் ராஜா. எந்த குடும்பத்துல அப்பா கம்பெனி வைத்துக்காங்களோ, அப்பா பழைய மாதிரி எங்களுக்கு லாபம் இல்லைன்னு சொல்லி அப்பா வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா சகல குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை அப்பா உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிங்க ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் அப்பா அந்த நாளிலே கண்ணின் மணியை போல பகல் நேரத்திலே மேக ஸ்தம்பமாகவும் இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பமாகவும் எங்களோட கூட இருந்து பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. உம்முடைய கிருபை தந்து விசேஷமாக உம்முடைய பிரசன்னத்தினால மூடி சகல விதமான தீமையிலிருந்து எங்களை விலக்கி பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. இரவு நேரத்திலே எங்களை தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்திலே பாரத்தோடு பலவிதமான காரியத்திலே அப்பா சிக்கப்பட்டு உபத்திரத்து நிமித்தமா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே நான் இனிமேல் வாழ்ந்து என்ன செய்ய மரண பயத்தோடு அப்பா மரண கண்ணில சிக்கி கொண்டு ஜெபிக்கிறாங்க. இந்த இரவு நேரத்திலே அப்பா அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானத்தால் நிரப்ப வேண்டும். அப்பா அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற மரண கிரியெல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்ட ராஜா. எந்த குடும்பத்துக்கு விரோதமாக தற்கொலை எண்ணங்கள் தோன்றி கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்பட்ட ராஜா. இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்க ராஜா. அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை மன்னித்து அப்பா தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். சமாதானத்தின் ஆவியான இறங்கி வாங்க ராஜா. அவங்களோட உள்ளத்துக்குள்ளே நீங்க வாசம் பண்ணுங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா யூத ராஜசிங்கமா நீங்க இறங்கி வாங்க ராஜா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை எந்த உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள இறங்கி வாங்க ராஜா. சில இடத்துல நான் தனிமையா இருக்கிறேன், என் குடும்பத்தை விட்டு நான் பிரிந்து நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லி நிறைய குடும்பத்தில் உள்ளத்திலே பாரத்தோடு பலவிதமான பிரச்சனையோடு நெருக்கப்பட்ட சூழ்நிலை அப்பா ஜெபிக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பல இக்கட்டான நிலைமையில இருக்காங்க ராஜா. சில குடும்பத்துல இரவு நேரத்திலே என் கணவர் எனக்கு திருப்பி கிடைப்பாரான்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. எந்த குடும்பத்திலே அப்பா வேதனையோடு பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்களோ அப்பா விசேஷமா அந்த வீட்டிலே விபச்சார பாவம், சில குடும்பத்திலே போதை காரியங்கள், சில குடும்பத்திலே மதுபான அடிமையிலே, சில குடும்பத்திலே விக்கிரத்தினால கட்டப்பட்டு, சில குடும்பத்திலே மாந்திரியம், பிள்ளி சூனியம், ஏவல் நிமித்தமாக, சில குடும்பத்தில் அசுத்தமான காரியங்கள், அந்த எல்லா கிரியும் அழித்து என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த வீட்டுக்குள்ளே பிரிந்த குடும்பம் மறுபடி இணைந்து வாழ வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா கற்பதினிகா ஜெபிக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் என்னை ஒரு மாதிரியா பாக்குறாங்க, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி நினைக்கிறான்னு சொல்லி உள்ளத்துக்குள்ளே காயத்தோடு வேதனையோடு ஜெபிக்கிறாங்க ராஜா. அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்துல இரவு நேரம் வந்துட்டுனா அப்பா கண்ணீர் விட்டு அழுறாங்க ராஜா. அந்த குடும்பத்தை என் தேவன் கற்பதினி ஆசீர்வதித்து அந்த வம்சத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு நீர் கட்டி இருக்கு, எனக்கு பலவிதமான விளைவினு சொல்லி அப்பா ஜெபிக்கிறாங்க ராஜா. என் இயேசு ராஜா பரிபூர்ணமா விடுதலை தந்து பரிபூர்ணமான அப்பா விசேஷமாக இந்த நாளில் கற்பதினி ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் மாசமா இருக்காங்களோ அவங்க சரீரத்துல பலவீனத்தெல்லாம் மாற்றி பரிபூர்ணமான ஜீவனத்தாங்க. தாயும் பிள்ளையுமாக அப்பா விசேஷமா ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ என் இயேசு ராஜா நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க ராஜா. சில குடும்பத்திலே பண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, ஆஸ்பத்திரி ஃபீஸ் கட்டன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா விசேஷமாக அப்பா பல காரியங்கள்ல இரவு நேரத்துல வேதனை ஜெபிக்கிறாங்க. திருமண தேவைகள் அதிகம் சொல்லி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட மணவாளன் ரட்சிக்கப்பட்ட மணவாட்டி வேண்டும் என்று குடும்பமா ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்துல வயசு அதிகமாயிட்டு, சில குடும்பத்துல வயசான அம்மாமாரு பாட்டிமாரு, என் பிள்ளைகளு, என் பேத்தி, என்னுடைய பேரன், என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு தடை இருக்குன்னு சொல்லி அப்பா தடைகள் நீங்கி போக வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க ராஜா. அப்பா உதவி செய்யுங்க ராஜா. எல்லா தடைகளெல்லாம் நீக்கி தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலும் இரவு நேரத்திலே கெட்ட சொப்பனம், மரணக்கிரியை, தேவையில்லா அந்தகார இருள்
விசேஷமா இரவு நேரத்துல வலுசற்பு கிரியை எந்த வீட்டு விரோதமா கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். விசேஷமாக இந்த நாளிலும் அப்பா யாரெல்லாம் இரவு நேரத்துல டியூட்டியில இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய இடத்துல வாட்ச்மேன், நிறைய இடத்துல செக்யூரிட்டி, நிறைய இடத்துல கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அப்பா டியூட்டியில் இருக்கும்போது கேட்குறாங்க. சில குடும்பத்தில் நர்ஸ்மாரு, சில குடும்பத்தில் டாக்டரு, சில குடும்பத்தில் அப்பா ஆர்மியில் வேலை பார்க்குறவங்க கேட்குறாங்க, சில குடும்பத்தில் அப்பா போலீஸில் வேலை பார்க்குறவங்க இரவு நேரத்தில் கேட்குறாங்க ராஜா. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் டியூட்டியில் இருக்காங்களோ சில குடும்பத்தில் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க அப்பா. இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வேலை பார்க்கு என் இயேசு ராஜா உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்க பாதுகாக்க வேண்டும் அப்பா. அவங்க குடும்பம் முழுதும் உம்முடைய இரத்த கோட்டைகளை அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துடுங்க. விசேஷமா இரவு நேரத்திலே அப்பா சரீரத்தில் எந்த ஒரு பலவீனமும் இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைகளை நீங்க பத்திரமா பாதுகாத்துங்க. இந்த நாளில யாரும் வேலைக்காக பொறுப்பு விடுதாங்களோ சகல காரியத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக சில குடும்பத்துக்குள்ளே சரீரத்தில் பலவீனத்தோடு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, சில குடும்பத்தில் வீட்டில் படுத்த படுக்கையா இருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வீட்டில் பலவிதமான பலவீனத்தோடு, சில குடும்பத்துக்குள்ளே வைரஸ் நிமித்தமாக, சில குடும்பத்தில் அப்பா கேன்சரில் நிறைய குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் கிட்னியில் அப்பா பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் லிவர் பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்பா தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்துக்குள்ளே அப்பா சுகரு ப்ரெஷரு, சில குடும்பத்துக்குள்ளே எனக்கு முதுகில் வலிக்காங்க, சில குடும்பத்தில் எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுங்க, சில குடும்பத்தில் எனக்கு கால் வலிக்கிறாங்க, சில குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில் ஜெபிக்கிறாங்க ராஜா. எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை அப்பா பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ பலவீனப்படுத்துற எல்லா கிரியெல்லாம் இப்பொழுது சத்துருக்களை பட்சிக்கிறாக்கி இறங்கி விட்டு ராஜா. இயேசு கிறிஸ்துவினால இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டு ராஜா. உம்முடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கித்தாங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே என் பலவீனம் நீங்கி சுகமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு அப்பா சுகமாக்கித்தாங்க ராஜா. எங்களுடைய பலவீனத்தை எல்லாம் எங்களுடைய நோயெல்லாம் அப்பா சிலுவையில் சுமந்தீங்களே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய அக்கிரமத்தையும் சிலுவையில் சுமந்தீங்களே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. அப்பா நீங்க வந்து உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதரம் ராஜா. இரவு நேரத்திலே எங்க வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் நீங்க தங்கியிருக்க வேண்டும். நீங்க எங்க வாழ்க்கையில இருந்தா சமாதானம், நீங்க எங்க வாழ்க்கையில இருந்தா விடுதலை, நீங்க எங்க வாழ்க்கையில இருந்தா ஆசீர்வாதம், நீங்க எங்க கூட இருந்தா இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை, நீங்க எங்க கூட இருந்தா இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனம் வராது, பரலோ தரிசனம் வரும், அதிக அளவில் எழுப்பிடுவீங்க. நீங்க எங்க வாழ்க்கையில இருங்க. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். எங்க வீடு முழுதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உருவின பட்டயத்தோடு உலாவி விடட்டும். விசேஷமாக தேவனோட அக்னினாலே எங்க குடும்பத்தை மூடுங்க ராஜா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எந்த சூழ்நிலை, தனிமையான சூழ்நிலை, சில குடும்பத்திலே கணவர்களே, சில குடும்பத்திலே பிள்ளைகள் வந்து பார்க்கல, சில குடும்பத்தில் நான் ஏமாந்துட்டேன், சில குடும்பத்தில் கொடுத்து எனக்கு திருப்பி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் வீடு கட்ட வேண்டும் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே வீடு வித்தாலாவது கடன் அடைச்சு எல்லாம் செட்டில் பண்ணிடலாமான்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. இரவு நேரத்தில் பல குடும்பத்துக்குள்ளே தனிமையான சூழ்நிலை, வேற வேற இடத்துல இருக்காங்க ராஜா. சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வேற இடத்துல இருக்காங்க. எந்த இடத்துக்குள்ள எந்த குடும்பத்திலே அப்பா இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் நீங்க எங்க கூட இருங்க. அதிக அளவில் எங்களை எழுப்பிடுங்க. அதிக அளவில் துதிக்கிற துதியோட எலும்பு கிருபை செய்யுங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா குடும்பமும் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும். எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. நீங்க பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்க ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் மனோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிக அளவில் 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இரவு நேரத்தில் கண்டிப்பாக செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்க. தயவுசெய்து செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்க. எங்களுக்காகவும் என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தனி ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரத்தில் தேவனுடைய பதவியில் காத்து ஜெபிங்க. இன்பமாக நித்திரை தருவார். கர்த்தர் மட்டும்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.